அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் தகர்த்தப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸில் ஈரான் கப்பலை கைப்பற்றிய யுஎஸ் மரைன்ஸ். பதிலடிக்கு தயாராகும் ஈரான். ஆட்சியை பிடிக்கப் போகின்றோம். மஹிந்த வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் பாரிய நெருக்கடி. சுஜீவ சேனசிங்க எச்சரிக்கை. அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது. நாமல் ராஜபக்ஷ சாடல். இளைஞரின் போராட்டத்தை சுட்டிக்காட்டி சுமந்திரன் இந்திய துணை ஜனாதிபதிக்கு இன்று அவசர கடிதம். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் ஈரானின் அனைத்து எரிசக்தி நிலையங்களும் அனைத்து பாலங்களும் தகர்த்தப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டப்படைகள் மற்றும் ஈரான் இராணுவத்துக்கு இடையே போர் நடைபெற்று வந்தது. கடந்த 8ஆம் தேதி இருதரப்புக்கு இடையே போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் எதிர்வரும் 22ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதனிடையே கடந்த 11, 12ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் நடாத்திய அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இந்த நிலையில் இருதரப்புக்கு இடையே இஸ்லாமாபாத்தில் இன்று அல்லது நாளை மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் நேற்றைய தினம் வெளியிட்ட பதிவில், கடந்த சனிக்கிழமை ஹார்முஸ் ஜலசந்தியில் பிரான்ஸ், பிரிட்டனைச் சேர்ந்த சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடாத்தியிருந்தது. இது போர் நிறுத்த ஒப்பந்த மீறலாகும். அமைதி பேச்சுவார்த்தைக்காக எனது பிரதிநிதிகள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர் என தெரிவித்தார். ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்றிரவு வெளியிட்ட பதிவில், ஈரானுக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கின்றோம். நேர்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தை முன்வைத்திருக்கின்றோம். இதை பயன்படுத்தி அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்வது ஈரானுக்கு நல்லது. இல்லையெனில் ஈரானின் அனைத்து எரிசக்தி நிலையங்கள், அனைத்து பாலங்களையும் தகர்ப்போம். இனிமேலும் பொறுமை காக்க முடியாது என இது இறுதி எச்சரிக்கை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்காவின் மிக முக்கிய படைப்பிரிவான யுஎஸ் மரைன்ஸ் இந்த வழியாக சென்ற ஈரான் கொடி பறந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அதனை கைப்பற்றியது. இதனால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப் போவதாக சூளுரைத்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் தொடங்கின. இதனையடுத்து ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. இரு தரப்புக்கும் இடையே ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்த இந்த மோதல் பாகிஸ்தான் அரசு எடுத்த சமரச முயற்சி காரணமாக இருவார காலத்துக்கான போர் நிறுத்தம் கடந்த 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபா தலைமையில் ஈரான் குழுவினரும் இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனிடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது கடற்படை முற்றுகை தொடரும் என அமெரிக்கா கூறியது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக அறிவித்த ஈரான் சில மணி நேரங்களில் தனது முடிவை மாற்றிக்கொண்டு அந்த வழியை கடக்க முயன்ற கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை மீறி ஈரான் கொடி ஏற்றப்பட்ட அந்த நாட்டின் சரக்கு கப்பல் ஒன்று சென்றது. அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா கடற்படை அந்த சரக்கு கப்பலை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஓமன் வளைகுடாவில் இருந்து அமெரிக்க கடற்படையினர் ஏவுகணைகளை தகர்ப்பு கப்பல் ஒன்று ஈரான் கொடி ஏற்றப்பட்ட தவுஸ்கா என்ற கப்பலை நிறுத்துமாறு எச்சரித்ததாகவும், பின்னர் அந்த கப்பலின் இயந்திர அறையில் ஒரு துளையை ஏற்படுத்தி கப்பலை இருந்த இடத்திலேயே நிறுத்தியதாகவும் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் தெரிவித்தார். ஆட்சியை பிடிக்கப் போகின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக பொதுமக்களிடையே புத்தாண்டு தொடர்பான உற்சாகமோ அல்லது உண்மையான புத்தாண்டு உணர்வோ காணப்படவில்லை என தெரிவித்தார். மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே இம்முறை புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை மே தினம் பௌத்தர்களின் புனித நாளான வைகாசி பௌர்ணமி தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியிலான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப்போவதில்லை என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
மே தினத்திற்கு பதிலாக அன்றைய தினம் சமய வழிபாடுகள் மற்றும் பிங்கம் எனப்படும் பௌத்த புண்ணிய காரியங்கள் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்வுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து மே தினத்தினை கொண்டாடப் போவதாக வெளிவரும் செய்திகள் குறித்து வினவிய போது தமது கட்சி அவர்களுடன் இணைந்து செயற்படப் போவதில்லை என்றும் அன்றைய தினம் தாம்சில் எனப்படும் உபவாசம் உள்ளிட்ட சமயக்கிரியைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதிய ஆண்டில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்தார். அத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் வரவிருக்கும் அரசியல் சவால்கள் மற்றும் மாற்றங்களுக்கு தமது கட்சி முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்தார். அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் மின்சக்தி துறை மற்றும் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதான காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ள போதிலும் அரசாங்கத்தின் அமைச்சர்களுடைய வங்கிக் கணக்குகள் மாத்திரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் வெறும் 30% மாத்திரமே அரசாங்கம் செலவிடப்பட்டுள்ளமையானது இந்த அரசாங்கத்தின் இயலாமையை காட்டுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது நாட்டில் நிலவும் நிலக்கரி மோசடி காரணமாக எரிசக்தி துறையில் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்துவதால் நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதோடு உரிய நேரத்தில் நிலக்கரியை கொண்டுவர தவறியதால் இந்த ஆண்டு மின் உற்பத்தி 50% வீழ்ச்சியடையும் என தெரிவித்தார். இதனால் மீதமுள்ள தேவையை நிவர்த்தி செய்ய அதிக செலவுமிக்க டீசல் மின்சாரத்தை நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீர் மின்சாரத்துக்கு ஒரு அலகிற்கு 3 ரூபாயும் நிலக்கரிக்கு 23 ரூபாயும் செலவாகும் நிலையில் டீசல் மூலம் மின்சாரம் தயாரிக்க 80 ரூபாய் வரை செலவிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நட்டத்தின் பின்னணியிலும் டீசல் இறக்குமதியில் பாரிய அளவிலான ஊழல் இடம்பெறுவதாக உலகிலேயே டீசலுக்காக அதிக விலையை இலங்கை செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 390 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய கொடுப்பனவுகளை கடந்த 4 மாதங்களாக வழங்காதது இந்த நிதியை டீசல் கொள்வனவுக்கு பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளமையானது அரசாங்கத்தின் திவால் நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அவர் விமர்சித்தார். அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தவறிவிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்து ஒரு குறிப்பிடப்பட்ட எதிர்பார்ப்புடனேயே என்றும் ஆனால் இன்று அந்த பொய் வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் மீறிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அரசாங்கம் நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தியை முடக்கிவிட்டு நாட்டில் டீசல் மாஃபியாவிற்கு வழிவகுத்துள்ளதாக சாட்டிய அவர் இதன் மூலம் மக்கள் மீது அநியாயமான மின்கட்டண சுமையையும் வரிச்சுமையையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிலக்கரி இறக்குமதியால் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்க அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாகவும் இதனை மறைக்க அரசாங்கம் அதிகாரிகளை பலிகாடாக ஆக்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இம்முறை மே தின கொண்டாட்டங்கள் குறித்து பேசிய அவர் மே தினமானது வெசாக் போயா தினத்துடன் ஒத்துப்போவதால் அதனை ஒரு மத ரீதியான தினமாகவோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனுஷ்டிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களுக்கு ஆசை வேண்டி நாடெங்கிலும் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் வளமையான மே தின பேரணிகள் இம்முறை இடம்பெறாது எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது அரசியல் உள்நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ஷ உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அரசியல் மேடைகளில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகளை திசை திருப்பப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்தில் ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் அரசியல் நாடகங்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கூறிய அவர் கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்துவதற்கான கிராமிய மட்டத்திலான மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உறுதியளித்தார். உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் இந்த நிர்வாக தோல்விகளால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தி கூறினார்.
இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் மீள்வருகை மற்றும் அது தொடர்பான நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு கோரி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் இந்திய துணை ஜனாதிபதி C.B. ராதாகிருஷ்ணனுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கை இந்தியா உயர்ஸ்தானிகருடாக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில், நேற்றைய தினம் எம்முடன் கலந்துரையாடுவதற்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்காகவும் அந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு திரும்பி வரவிருக்கும் தமிழ் அகதிகள் தொடர்பான தாங்கள் வெளியிட்ட ஆக்கப்பூர்வமான கருத்துகளுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ள காணொலி செய்தியில் உள்ளவாறு, இலங்கைக்கு திரும்ப விரும்பும் இளைஞர் ஒருவர் நேற்று முன்னெடுத்த போராட்டம் தொடர்பில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டதற்கிணங்க மேற்படி இளைஞரின் மீள்வருகைக்காக இந்திய அரசின் தரப்பில் செய்யப்பட வேண்டிய விடயங்களை துரிதமாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்க வேண்டும். அதேவேளையில் இவரைப் போல தாயகம் திரும்ப விரும்பும் ஏனைய அகதிகளுக்கும் தங்களது அரசு தரப்பில் செய்யப்பட வேண்டிய நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் தகர்த்தப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸில் ஈரான் கப்பலை கைப்பற்றிய US மரைன்ஸ். பதிலடிக்கு தயாராகும் ஈரான். ஆட்சியை பிடிக்கப் போகின்றோம். மஹிந்த வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் பாரிய நெருக்கடி. சுஜீவ சேனசிங்க எச்சரிக்கை. அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது. நாமல் ராஜபக்ஷ சாடல். இளைஞரின் போராட்டத்தை சுட்டிக்காட்டி சுமந்திரன் இந்திய துணை ஜனாதிபதிக்கு இன்று அவசர கடிதம்.